Hello students, இப்போ நம்ம மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் இருந்து எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4, 5, 7, 10, 11, 13, 16, 17, கொஸ்டின் மார்க் 22. இடையில கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கொஸ்டின் எடுத்துக்கலாம். 4, 5, 7, 10, 11, 13, 16, 17, இங்கே கொஸ்டின் மார்க், இங்கே 22. இப்போது 4க்கும் 5க்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? டிஃப்ரெண்ட் 1. இப்போ 5க்கும் 7க்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 2. 7க்கும் 10க்கும் இடையில டிஃப்ரெண்ட் 3. 10க்கும் 11க்கும் இடையில டிஃப்ரெண்ட் மறுபடியும் 1 தான் வருது. அப்போது இங்கே 1, அப்போ இங்கே 11க்கும் 13க்கும் 2. அப்போது என்ன ஃபார்மேட்டில் வருது? 1, 2, 3. மறுபடியும் 1, 2, 3 இந்த ஃபார்மேட்டில் வருது. இப்போ போடுவோம். -1, +1, 5, +2, 7, +3, 10. இப்போது இதோட +1 கூட்டுறோம் 11, +2 கூட்டுறோம் 13, +3 கூட்டுறோம் 16. மறுபடியும் என்ன பண்ணணும்? +1 தான் கூட்டணும். அப்போ 17. அடுத்து என்ன பண்ணணும்? +2 கூட்டணும். 17ஓட 2 கூட்டினா எவ்வளவு? 19. இப்போ ஆன்சர் வந்துருச்சா? இப்போது இதோட 3 கூட்டினோம்னா 22. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 19. இப்போ அடுத்த கொஸ்டின் 625, 5, 125, 25, கொஸ்டின் மார்க் 125. இப்போ 5, 25 இதெல்லாம் வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 5ஓட டிவைட் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ கீழே என்ன பண்ணியிருக்கோன்னா 5, இங்கே 25 கொடுத்துருக்காங்க. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 25 into 5s are 125. அதே இங்கே பாருங்கள், இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகுது. அப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 5ஆல் டிவைட் பண்ணால் 125, 125ல் 5ஆல் டிவைட் பண்ணால் 25. அப்போ ஆன்சர் 25. அடுத்த கொஸ்டின் 3, 7, 15, கொஸ்டின் மார்க் 63, 127. இப்போது 3, 7 இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? உள்ள டிஃப்ரெண்ட் நம்ம என்னென்னு பார்க்கணும். 3லேருந்து 7லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 4 கிடைக்கிது. அதே மாதிரி 15லேருந்து 7 மைனஸ் பண்ணும்போது 8 கிடைக்கிது. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க? 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்காங்க. இப்போ 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர்? 16. அப்போது 15 16ஓட ப்ளஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 31. அடுத்து 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 32. அப்போது 31 32ஆல் ப்ளஸ் பண்ணோம்னா 63. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. அப்போ 31. அடுத்த கொஸ்டின் 9, 19, 39, 79, 159, கொஸ்டின் மார்க் 639. இப்போது 9க்கும் 19க்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 10. அப்போ 9ஓட 10 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, +10. இப்போ 19க்கும் 39க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 20. அப்போ +20 பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயே தெரியுது இந்த வர ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ 20 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40. அப்போ 39ஓட 40 ப்ளஸ் பண்ணோம்னா 79. அப்போ நம்ம போகிற மெத்தட் கரெக்டு. அப்போ 40 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80. எயிட்டியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 160. அப்போது 159ஓட 160 ப்ளஸ் பண்ணோம். 159 ப்ளஸ் 160 ஆன்சர் என்ன? 9, 11, 30.
90. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 319. அடுத்த கொஸ்டின் 8, 19, 32, 47 கொஸ்டின் மார்க். இப்போ 8க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு 11. அப்போ ப்ளஸ் 11 பண்ணியிருக்காங்க. அடுத்து 32 19க்கும் 32க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 13. 32க்கும் 47க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 15. இது ஒற்றைப்படை எண்கள். அப்போ 11, 13, 15 அடுத்து என்ன வரும் 17 ப்ளஸ் 17. 47ஓட ப்ளஸ் 17 ப்ளஸ் பண்ணும் போது வர ஆன்சர் 64. அப்போ ஆன்சர் 64. அடுத்த கொஸ்டின் 1, 5, 3, 10, 9, 20, 27, 40. இப்போது 1 3s are 3, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ 3 டேபிளில் பண்ணியிருக்காங்க. மல்டிப்ளை 3. அப்போ 27 3s are 81. இப்போ ஆன்சர் 81. 5 2வால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 5 2s are 10, 10 2s are 20, 20 2s are 40. நமக்கான ஆன்சர் 81. அடுத்த கொஸ்டின் 4, 6, 8, 15, 16, 24, 32, 33, 64 கொஸ்டின் மார்க். இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. இப்போ கீழே என்ன பண்ணியிருக்காங்க 6ஓட 15 டேபிள்ஸில் வராது, அந்த மாதிரி மெத்தடில் இல்லை. அப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். 6ஓட எதை ஆட் பண்ணால் 15 வரும் ப்ளஸ் 9. இப்போ 15ஓட ப்ளஸ் 9 பண்ணால் 24 வருமா? அப்போ கரெக்ட், நம்ம போகிற மெத்தட் கரெக்ட். அப்போ 24ஓட 33 ப்ளஸ் பண்ணால் 24ஓட 9 ப்ளஸ் பண்ணால் 33. 33ஓட 9 ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும் 33 9 2 1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 42. அடுத்த கொஸ்டின் 1, 4, 9, 16, 25 கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டினை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஸ்கொயர் டைப்பில் இருக்குன்னு. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 25 5 ஸ்கொயர் 25. அப்போ அடுத்து என்ன வரும் 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்னது 36. அடுத்த கொஸ்டின் 1, 1, 4, 8, 9, 27, 16, 64 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் எடுக்கிறேன் 1, 1, 4, 8, 9, 27, 16, 64. இப்போ இங்கே ஆன்சர் 1 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சரை 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இதை 3 ஸ்கொயர், இதை 4 ஸ்கொயர். அடுத்தது கண்டுபிடிக்கணும். இதை 1 கியூப், அடுத்து இதை 2 கியூப், இது 3ஓட கியூப், இது 4ஓட கியூப். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆன்சர் 5 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 5 ஸ்கொயர் என்னது 25. இங்கே 5 கியூப் கண்டுபிடிக்கணும். 5 கியூப் எவ்வளவு 125. இப்போ ஆன்சர் என்ன 25 125. அடுத்த கொஸ்டின் 9 28 65 கொஸ்டின் மார்க் 217. இப்போ 9 இதை வந்து கியூப் பண்ணியிருக்காங்க. 2 கியூப்
என்னது ஆன்சர் 8. அதோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன வந்திருக்கு 9. அடுத்து 3 கியூப் என்னது 27. அதோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க 28. இப்போ 28. அப்போ என்ன வரும் 4 கியூப் எவ்வளவு 64. அதோட 1 ப்ளஸ் பண்ணால் 65. இப்போ 65 வந்துடுச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது 5 கியூப் எவ்வளவு 125. அதோட 1 கூட்டினோம்னா 126. இப்போ நம்மளுடைய ஆன்சர் 126. அடுத்தது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 6 கியூப் எவ்வளவு 216. அதோட 1 கூட்டினா 217. இப்போ நம்மளது கரெக்டு. அடுத்த கொஸ்டின் 11, 12, 20, 47 கொஸ்டின் மார்க். இப்போது 11, 12, 20, 47 நம்மளுடைய கொஸ்டின். இப்போ 11ஓட 1 கூட்டினா 12 வந்துடும். ஆனால் 12ஓட 1ஐயோ 2ஐயோ கூட்டினா 20 வராது. அப்போ நம்ம இது கியூப் மெத்தடில் இருக்கா ஸ்கொயர் மெத்தடில் இருக்கான்னு பார்ப்போம். 1 கியூப் போட்டோம்னா 1. அப்போ 1 ப்ளஸ் பண்ணால் 12. அடுத்து 2 கியூப் பண்ணால் 8. 12ஓட 8 ப்ளஸ் பண்ணோம்னா 20 வந்துடும். அப்போ நம்ம மெத்தட் கரெக்டு. இப்போ நம்ம இதோட 8 ப்ளஸ் பண்ணுறோம். இது எதில் வருது 2 கியூப். அடுத்து 3 கியூப் எவ்வளவு 27. 20ஓட 27 ப்ளஸ் பண்ணால் 47. அப்போ நம்மளது கரெக்டான மெத்தட். அடுத்து 4 கியூப் எவ்வளவு 64. 47ஓட 64 ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் 111. அப்போ நம்ம ஆன்சர் இதுதான். அடுத்த கொஸ்டின் 2, 3, 5, 8, 13, 21. இப்போ இது வந்து ஃபெபோனசி தொடர். அப்போது 2 + 3 = 5. 3 + 5 = 8. 5 + 8 = 13. 8 + 13 = 21. 13 + 21 = 34. இப்போ நம்ம ஆன்சர் 34. அடுத்த கொஸ்டின் 10, 16, 26, 42, 110. இதுவும் ஃபெபோனசி தொடர் தான். 10 + 16 = 26. 16 + 26 = 42. அப்போது 26 + 42 = 68. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 68. அடுத்த கொஸ்டின் 19, 23, 29, 31 கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ப்ரைம் நம்பர்ஸ்னு, பகா எண்கள். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போன வீடியோவில். இப்போது 31லேருந்து 40 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர் எது? மொத்தம் 2 தான் வரும். அதை எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று 31, இன்னொன்று 37. இந்த மாதிரி ஈஸியாக 21லேருந்து 30க்கு எத்தனை ப்ரைம் நம்பர் வரும்? 2 நம்பர் வரும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கு. வீடியோவை போய் பாருங்கள். இப்போது 30, 31, 37 இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 31 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் 31 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அடுத்த ஆன்சர் என்னவாக இருக்கும்? 37. அடுத்த கொஸ்டின் போகிறோம். 999, 728, 511 கொஸ்டின் மார்க். இப்போ இது எதன் அடிப்படையில் இருக்குன்னா கியூப் மெத்தடில் இருக்குது. 10 கியூப் - 1. 10 கியூப் எவ்வளவு? 1000. 1000ல் -1 பண்ணால் 999. அடுத்து 8 கியூப். 8 கியூப் எவ்வளவு? 9 கியூப். 9 கியூப் எவ்வளவு? அதில் வர ஆன்சரோட -1 பண்ணணும். 9 கியூப் எவ்வளவு?
729 அதில் -1 பண்ணால் 728. அடுத்து 8 cube -1. 8 cube எவ்வளவு? 512. அதில் -1 பண்ணால் 511. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 7 cube -1. 7 cube எவ்வளவு? 343 -1. அப்போ ஆன்சர் என்ன? 342. அடுத்த கொஸ்டின் 15, 14, 12, 9. இப்போ இதோட 15, 14, 12, 9. 15ஓட 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 14ஓட 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க, 12ஓட 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 3ஓட -4 பண்ணோம்னா ஆன்சர் 5. நமக்கோட ஆன்சர் 5. அடுத்த கொஸ்டின் 1, 1, 2, 8, 3, 27, 4 கொஸ்டின் மார்க். 1, 1, 2, 8, 3, 27, 4 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். 1 கியூப் பண்ண ஆன்சர் 1, 2 கியூப் பண்ண ஆன்சர் 8, 3 கியூப் பண்ண ஆன்சர் 27, 4 அப்போ 4 கியூப் பண்ண ஆன்சர் 64. நம்மளுடைய ஆன்சர் 64. அடுத்த கொஸ்டின் 840, 210, 42, 7 கொஸ்டின் மார்க். அப்போ இங்கே 840-ஐ 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போது 4ஆல் டிவைட் பண்ணால் 210. 210-ஐ 5ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 5ஆல் டிவைட் பண்ணால் 42. 42-வை 6ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணோம்னா 7. 7-ஐ 7ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆன்சர் 1. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ண தான் நமக்கு ஸ்பீடு வரும். நம்மளால் டக்குன்னு என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு டக்குன்னு அதுக்கான ஆன்சரை யோசிக்க முடியும். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.